கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 22:29, Matthew 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 விதமான சிகிச்சையை கொடுக்கிறார். 2-fold diagnosis. அதாவது பொய்யான ஒரு போதனைக்கும் அவிசுவாசத்துக்கும் உள்ள காரியத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட கேள்வியை விளக்கி விடல. ஆனா அதே சமயத்துல அவர் என்ன பண்றாரு, ஒரு அதிகாரம் பெற்றவராய், அதிகாரம் உள்ளவராய், ஏன்னா மத்தேயு 7:29 பார்த்தோம், அவர் என்ன ஒரு அதிகாரத்தோடு அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 7வது அதிகாரம் 46வது வசனத்துல கோயில் காவலாளிகள் சொல்றாங்க, இவரை போல அதிகாரத்தோடு எந்த மனுஷனும் பேசினது இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்ப அவருங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, 2 காரியம் சொல்றாரு. உங்களுக்கு நீங்கள் வேத வாக்கியங்களை, உங்களுக்கு வேத வாக்கியம் தெரியல. எது உங்களுக்கு வேத வாக்கியம் தெரியல? ஏன்னா அவங்க மோசையை சொன்னாங்க, ஆனா அவங்க அந்த வார்த்தை தெரியும், பட் அதனுடைய அர்த்தம் தெரியல, அதனுடைய உண்மை தெரியல. ஏன்னா ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுமே என்ன, என் ஜனங்கள் எதனால அழிஞ்சு போறாங்க, அறியாமையினால அழிஞ்சு போறாங்க. இப்ப அவர்கள் அறியாமை வேத வாக்கியங்களை அறியாம, அதே சமயத்துல தேவனுடைய வல்லமையும். 2 காரியம், 1 வேத வாக்கியம், 2வது தேவனுடைய வல்லமை. ஏன்னா அவங்க உயிர்த்தெழுதல், தேவதூதர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எதையுமே அவங்க நம்பவே இல்லை. அதனால என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவனுடைய வல்லமை தெரியல. ஏன்னா தேவனால மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். எரேமியா 32:17, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப அவங்க என்ன, இது 2ஐயும் தெரிஞ்சுக்கோ. இது 2ம் தெரியாமல் நீங்கள் என்ன பண்றீங்க, நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள், தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல இல்ல, உங்களுக்கு அடிப்படையிலே நீங்க தவறு. ஏன்னா இது இன்டெலெக்சுவல், அறிவுபூர்வமான தவறு இல்ல, இது ஆவிக்குரிய தவறு. யாக்கோபு 1:16 சொல்லும்போது அதைத்தானே சொல்றாரு. அதே மாதிரி எபிரேயர் 3:10 சொல்லும் போது என்ன, நீங்க உங்களுடைய இருதயத்துல தப்பான எண்ணம் கொள்றீங்க. அப்ப தவறு எங்க தொடங்குது, உங்க இருதயத்துல தொடங்குது. அதன் மூலமாய் உங்களுடைய கர்த்தத்துவம் உண்டாகுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துல எங்க தேவனுடைய வல்லமையும் தெரியல, வேத வாக்கியமும் தெரியல, அப்ப அது உங்களுடைய கர்த்தத்துவமாக வெளிப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்ற. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எல்லா விதமான பொய்யான பிரச்சாரத்துக்கும், எல்லா விதமான போலி பிரசங்கத்துக்கும், எல்லா விதமான கள்ள உபதேசத்துக்கும் 2 அடிப்படை தாங்க. 2 பேர் தான். முதலாவது பேர் என்ன, அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு இல்லாதது. 2வது கர்த்தருடைய வல்லமையை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அன்றைக்கு சதுசேயர்கள் இப்படித்தான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேதவசனம் வல்லமை இல்லாத ஒரு காரியமாக இருந்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் என்னன்னா, நம்மளுடைய எல்லா விதமான பரலோக தரிசனமா இருக்கட்டும், இல்ல பூமிக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், எல்லாமே எதுல இருக்கணும், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதுல இருக்கணும், கர்த்தருடைய வல்லமையின் மூலமாய் இருக்க வேண்டும். இது 2 தான். இது 2 இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம தேவனுக்கு ஒரு உண்மையான மக்களாய் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு ஆவிக்குரிய முறையில ஒரு பெரிய குருட்டாட்டம் வந்துடும். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க தேவனுடைய வார்த்தையை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கான உண்மையான வெளிப்பாடு என்ன என்று சொல்லக்கூடியதாக, நான் ஒரு நுனிப்புள் மேயறவனாய் இல்லாம தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுங்க. 2வதாக
தேவனுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவருடைய வல்லமையை தடை செய்யக்கூடிய காரியம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய இயற்கையான எண்ணங்கள்ல நம்மளால பண்ண முடியாத காரியங்கள் இருக்கலாம், நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம். ஆனா தேவனுடைய வல்லமை எல்லா தடைகளை மீறி செயல்படக்கூடியது என்கிற ஒரு எண்ணம், இது ரெண்டும் வரும்போதுதான் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய இருதயம் சரியான முறையில் இருக்கும். அப்ப உங்களுடைய எண்ணங்களும் எல்லாமே, உங்களுடைய கர்த்தத்துவமும் சரியாக அமையும். வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையின் ஆழத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதுல தவறு வரும்போது எங்களுடைய கர்த்தத்துவத்திலும் எங்களுடைய வாழ்க்கையும் தவறாய் போகிறது என்பதை இந்த சதுசேயர்கள் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நாங்கள் அதை சரியான முறையில கையாள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.